வணக்கம் தோழமைகளே. தமிழ் சூழல்ல செய்தி ஆய்வு மாதிரியான நிகழ்ச்சிகள் வாரது மிக குறைவு. எனவே அந்த குறையை நிவர்த்தி செய்யும் முகமாக நானும் கொஞ்சம் முயற்சித்து பார்க்கலாம் என்று இருக்கிறேன். எங்கட சூழல்ல மிக முக்கியமாக கவனிப்பு பெறும் சில செய்திகளை எடுத்துக்கொண்டு அந்த செய்திகள் குறித்த அரசியலையும் அந்த செய்திகளுக்கு பின்னால இருக்கிற விடயங்களையும் கதைக்கிறது தான் இந்த நிகழ்ச்சியினுடைய நோக்கம். அந்த வகையில அண்மையில இலங்கை தமிழரசு கட்சியினுடைய புதிய செயலாளராக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரும் ஜனாதிபதி சட்டத்தரணியுமான திரு சுமந்திரன் அவர்கள் தெரிவு செய்யப்பட்டிருந்தார். இதுவரை காலமும் அந்த பதவியை நாடாளுமன்ற உறுப்பினர் ப சத்தியலிங்கம் அவர்கள் வகித்து வந்தார். அவருக்கு அண்மையில ஏற்பட்ட திடீர் சுகையினம் காரணமாக தன்னுடைய பதவியை முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரும் சட்டத்தரணியுமாகிய சுமந்திரன் அவர்களுக்கு கையளிச்சிருக்கிறார். போன கிழமை கிழக்கு மாகாணத்தின் நாடாளுமன்ற உறுப்பினர் ராசமாணிக்கம் சாணக்கியன் அவர்களுடைய அலுவலகத்தில் தமிழரசு கட்சியின் மத்திய குழு கூட்டம் இடம்பெற்றது எங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அந்த கூட்டத்தில் தான் மேற்படி பதவி கையளிப்பு இடம்பெற்றிருக்கு. இந்த பதவி கையளிப்பை ராஜதந்திர வட்டாரங்கள் வரவேற்றிருக்காங்க. அதே நேரத்தில் வெளிநாடுகளில் இருந்தும் பல பேர் வாழ்த்து செய்திகளை திரு சுமந்திரன் அவர்களுக்கு பகிர்ந்து கொண்டிருக்கணுமா. குறிப்பாக இந்தியாவின் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தமிழ்நாட்டு மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் வாழ்த்து செய்தி சொல்லியிருக்கிறார். அதுதான் இன்றைக்கு ஹைலைட்டான செய்தி. அண்ணாமலை என்றால் உங்களுக்கு யாரென்று தெரியாமல் இருக்கும். இந்த வீடியோ பாருங்க, அவர் யாரென்று நீங்கள் தெரிஞ்சு கொள்வீங்க. எனவே இப்படிப்பட்ட ஒரு பெரிய தலைவர் தமிழரசு கட்சியினுடைய செயலாளராக தெரிவு செய்யப்பட்டிருக்கிற திரு சுமந்திரன் அவர்களுக்கு வாழ்த்து செய்திகளை சொல்லி இருக்கிறார் என்பதுதான் இன்றைக்கு மிக முக்கியமான செய்தியாக இருந்தது. உண்மையிலேயே இலங்கை தமிழரசு கட்சி மாதிரியான ஒரு பெரிய கட்சிக்கு, மக்கள் மத்தியில் அதிக செல்வாக்குள்ள கட்சிக்கு செயலாளராக பொறுப்பு வகிக்கிற என்பது சாதாரண விஷயம் இல்லை, மிக கடினமான விடயம். ஏன்னா உங்களுக்கு தெரியும் எத்தனை வழக்குகளை அந்த கட்சி இப்போ எதிர்கொண்டிருக்கு. எதிர்காலத்தில் எத்தனையோ வழக்குகளை எதிர்கொள்ளவும் வாய்ப்பு இருக்கு. என்னடா இப்போ அப்படித்தானே பிரச்சனைகள் போய்கொண்டிருக்கு. இந்நிலையில தான் மிகவும் தகுதி வாய்ந்த படித்த சட்டத்தரணி ஒருவரை அந்த கட்சியினுடைய செயலாளராக கட்சியினர் தெரிவு செய்திருக்கிறார். இப்படி தகமை வாய்ந்த சட்டத்தரணி ஒருவர் செயலாளராக தெரிவு செய்யப்பட்ட பிறகாவது இந்த கட்சி தமிழர்களுக்கு ஏதாவது செய்யுமா என்ற அங்கலாய்ப்பு தமிழர்கள் மத்தியில இருக்கு. தமிழர்களின் எதிர்பார்ப்பு இப்படியாக இருந்த போதும் அந்த கட்சிக்குள்ள அண்மை நாட்களாக ஏற்பட்டு வர குழப்ப நிலைகள், குழிபரப்புகள் எல்லாமே தமிழர்களுடைய எதிர்பார்ப்பை நிறைவேற்றாது போலதான் கிடக்கு. ஏன்னு சொன்னா எங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், தமிழரசு கட்சியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் அவர்கள் மீதான அதிருப்தியும் எதிர்ப்பும் கட்சிக்குள்ள அதிகரித்து வருது. எனவே இந்த பிரச்சனையை கையாளுறதுக்கே காலம் போதுமானதாகத்தான் இருக்க போகுது. இந்நிலையில வரப்போற உள்ளூராட்சி தேர்தல், இனப்பிரச்சனைக்கான தீர்வு விடயம் போன்றவற்றில் எல்லாம் கட்சி பெரிய அளவில் கவனம் செலுத்த வாய்ப்பில்லை. வெறுமனே மேற்பூச்சிக்கு ஏதாவது கதை விடலாம். அதோட இப்படி செயலாளர் பதவியை விட்டு கொடுத்த மாதிரி நாடாளுமன்ற பதவியையும் எதிர்காலத்தில் இப்ப நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கிற ப சத்தியலிங்கம் அவர்கள் விட்டுக் கொடுப்பார் என்றும் எதிர்பார்க்கப்படுது. ஒரு செயலாளர் பதவிக்கு ஏற்பட்ட திடீர் சுகையினம் மாதிரி நாடாளுமன்ற பதவிக்கும் திடீர் சுகையினங்கள் எதுவும் எதிர்காலத்தில் ஏற்படலாம் தானே. அப்படி ஏதும் திடீர் சுகையினங்கள் நாடாளுமன்ற உறுப்பினர் சத்தியலிங்கம் அவர்களுக்கு ஏற்பட்டால் அந்த பதவி கூட இப்போது செயலாளராக தெரிவு செய்யப்பட்டிருக்கிற திரு சுமந்திரன் அவர்களுக்கு கிடைக்கவும் வாய்ப்பு இருக்கு என்றும் சமூக வலைதளங்களில் கதைச்சு கொள்கிறோம். ஏற்கனவே பல அனுபவங்கள் இருக்கு. அதுல இப்ப தமிழரசு கட்சியின் செயலாளராக தெரிவு செய்யப்பட்டிருக்கிற சுமந்திரன் அவர்களுக்கும் நெருக்கமான தொடர்பு இருக்கு. ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்து பிறகு ரணில் பக்கம் சாய்ந்த ஹரின் பெர்னாண்டோ, மனுஷ நாணயக்கார போன்ற ஆக்களுடைய பதவிகள் எல்லாம் பறிக்கப்பட்டது. உயர் நீதிமன்றத்தில் வழக்கு போட்டுத்தான் அந்த பதவி பறிப்புகள் எல்லாம் இடம்பெற்றது. ஏனென்று சொன்னால் அவர்கள் ஐக்கிய மக்கள் சக்தியின் சார்பில் தேர்தலில் போட்டியிட்டு கட்சியினுடைய கொள்கைகளுக்கு எதிராக செயற்பட்டு கட்சி மாறினதான் ஒரு காரணமாக முன்வைக்கப்பட்டு அவர்களுடைய பாராளுமன்ற உறுப்புரிமை நீக்கப்பட்டிருந்தது எல்லாருக்கும் நினைவிருக்கு. அதே மாதிரி தான் இங்கேயும் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் அவர்கள் தமிழரசு கட்சியினுடைய கொள்கை நிலைப்பாட்டுக்கு எதிராக மாறாக கடந்த காலத்தில் செயற்பட்டிருக்கிறார். குறிப்பாக இந்த தமிழ் பொது வேட்பாளருடையத்தில் தமிழரசு கட்சி ஒரு முடிவெடுக்க நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் அதுக்கு மாறான ஒரு முடிவெடுத்து செயற்பட்டிருந்தார். இந்த ஒரு காரணத்தை வச்சே நாடாளுமன்ற உறுப்பினருடைய அந்த பதவி குறித்த ஒரு வழக்கை போட்டு அந்த வழக்கில் ஏற்கனவே கட்சியில் இருந்து இந்த மாதிரி கொள்கையில மீறி செயற்பட்டதனால் நீக்கப்பட்டவர்களுடைய தீர்ப்புகளை ஆதாரமாக காட்டி நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் அவர்களுடைய பதவி கூட வரிதாக்கப்படலாம். அப்படி வரிதாக்கப்பட்டால் அந்த பதவியினுடைய வெற்றிடத்துக்கு செயலாளர் நாயகமாக இப்ப இருக்கிறவர் கூட போகலாம். எனவே முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரும் சட்டத்திறனியுமான திரு சுமந்திரன் அவர்கள் மீண்டும் பாராளுமன்றத்துக்கு என்ட்ரி கொடுக்கறதுக்கு இப்படி 2 சந்தர்ப்பங்கள் இருக்கு. இனி வரப்போற இந்த 4 வருடங்களுக்குள்ள இது ஏதாவது ஒன்று நடந்தே தீரும். அடுத்து நான் இந்த செய்தி ஆய்வுக்காக எடுத்துக்கொள்ளப்படுற செய்தி, நேற்று இலங்கையினுடைய வரவு செலவு திட்டம் சமர்ப்பிக்கப்பட்டது. அதுல வடக்குக்கு அதிகளவான நிதி ஒதுக்கப்பட்டிருக்கு என்று சொல்லப்படுது. குறிப்பாக யாழ்ப்பாண நூலகத்துக்கு 100 மில்லியன் ரூபாவும்
முல்லைத்தீவில் இருக்கிற வட்டுவாகல் பாலத்தை புனரமைக்கிறதுக்கு 1000 மில்லியன் ரூபாயும் ஒதுக்கப்பட்டிருக்கிறதான் செய்தி. இந்த 2K கிட்ஸ் என்று சொல்லப்படுற சின்ன படிகள் எல்லாம் சமூக வலைதளங்கள்ல தேசிய மக்கள் சக்தி குறித்து இதயங்களை அள்ளி வீசினம். இந்த 2 சம்பவங்களையும் வச்சுக்கொண்டு மேலோட்டமாக பார்த்தா இது பெரிய அளவில் அபிவிருத்தி நடக்க போகுது என்ற மாதிரி தெரியும். ஆனால் ஒரு வரவு செலவு திட்டத்தில் ஒதுக்கப்படுற நிதி என்பது அவ்வளவு இலகுவாக குறித்த அபிவிருத்தி திட்டங்களுக்கு வந்து சேராது. முதல்ல வரவு செலவு திட்டம் நிறைவேறணும். அது நிறைவேற வாய்ப்பு இருக்கு. என்னன்னா பாராளுமன்றத்தில் தேசிய மக்கள் சக்திக்கு தான் அதிக பெரும்பான்மை இருக்கு. அப்படி நிறைவேறுனா இப்ப இருக்கிற நிலைமையில அவ்வளவு பெரிய காசை முதன்மை கொடுத்து திரைசேரி ஒதுக்காது. இந்த அபிவிருத்தி திட்டங்களோட முக்கியமான தேவைகள் நாட்டுக்கு இருக்கு. வரவு செலவு திட்டத்துல கூட கல்விக்கும் சுகாதாரத்துக்கும் வறுமையை போக்குறதுக்கும் அதிக நிதி ஒதுக்கப்பட்டிருக்கு. எனவே அதுக்குத்தான் முன்னிலை கொடுக்கணும். முதல் நினைக்கிற மாதிரி நாட்டின் காசை எடுத்துலாம் இவை இந்த அபிவிருத்தி திட்டங்களுக்கு கொடுக்க போறதில்லை. உலக நாணய நிதியம் கொடுக்குற காசை வச்சு கொண்டுதான் இந்த வேலைகளை செய்ய வேணும். நாணய நிதியம் மட்டுப்படுத்தி தான் காசு கொடுக்கும். முறையேதான் காசை கொடுக்காது. தவணை அடிப்படையில தான் காசை கொடுக்கும். எனவே இந்த ஊடகங்கள்ல சமூக ஊடகங்கள்ல சொல்ற மாதிரி உடனடியாக வட்டுவாகல் பாலம் கட்டுறது காசும் வராது. யாழ்ப்பாண நூலகத்தை அபிவிருத்தி செய்யறதுக்கும் உடனடியாக காசு வராது. முதன்மை தேவைகள் எல்லாம் நிறைவேற்றின பிறகு காசு ஏதும் மிஞ்சினாத்தான் வரும். இப்ப ஏன் தேசிய மக்கள் சக்தி இந்த வடமாகாண அபிவிருத்திக்கு அதிக நிதியை கொடுத்ததாக காட்டுது என்று சொன்னால் வரப்போற உள்ளூராட்சி தேர்தல். உள்ளூராட்சி தேர்தலில் அவர்களுக்கு வடக்கு கிழக்க வெற்றி கொள்ள வேண்டிய தேவை இருக்கு. அவர்களுக்கு தெரியும் கிழக்க வெற்றி கொள்ள இயலாது. எனவே கிழக்குக்கு பெரிய அளவுல நிதி ஒதுக்கல. வடக்குக்கு மக்கள் எதிர்பார்க்கிற எந்த இடத்துக்கு காசை கொட்டினா மக்களுடைய அட்டென்ஷன் முழுமையாக திரும்புமோ அந்த இடங்களை தெரிவு செய்து வன்னியில ஒரு இடமும் யாழ்ப்பாணத்தில் ஒரு இடமும் காசை கொட்டி இருக்கணும். எனவே சனமெல்லாம் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் இந்த எங்கள் இடங்களுக்கு பெரிய அளவு அபிவிருத்தியை தொடங்கி இருக்கு என்று சொல்லி வரப்போற உள்ளூராட்சி சபை தேர்தலில் தேசிய மக்கள் சக்திக்கு வாக்களிக்க போயிடும். இந்த நோக்கத்தின் அடிப்படையில தான் வடக்கில் இந்த 2 இடங்களுக்கும் பெரிய அளவிலான நிதி ஒதுக்கப்பட்டிருக்கு. எனவே உள்ளூராட்சி சபை தேர்தலில் தேசிய மக்கள் சக்தி வடமாகாணத்தை வெற்றி கொள்ள வேணும் என்ற நோக்கத்தை அடிப்படையில் வச்சுதான் இவ்வளவு பெரிய நிதி கொடுக்கப்பட்டிருக்கு. நீங்க எதிர்பார்க்கிற மாதிரி அவ்வளவு நிதி வடக்கு மாகாணத்துக்கு வந்து சேர்றது கூட மிகுந்த கடினமானது. அப்படி வந்தாலுமே இந்த குறிப்பிட்ட காலப்பகுதிக்குள்ள அவை எதிர்பார்க்கிற அபிவிருத்தி அடைகிறதுன்றது மிக கஷ்டமானது. இங்க இருக்கிற அரசு துறை அதிகாரிகள் மீது மக்களுக்கு கடுமையான அதிருப்தியை ஏற்படுத்தும் விமர்சனங்கள் ஏற்கனவே வடமாகாணத்தில் இருக்கிற முக்கிய அரசு சார்பான ஆட்களாலேயே முன்வைக்கப்படுது. அந்த விமர்சனமும் அதிருப்தியும் இந்த மாதிரியான அபிவிருத்தி திட்டங்களூடாக இன்னும் அதிகரிக்கத்தான் வாய்ப்பு இருக்கு. ஏனென்றால் எங்களுக்கு தெரியும் பட்ஜெட் அடுத்த மாதம் நிறைவேறி 3ஆம் மாதம் நிறைவேறி 4ஆம் மாதம் தான் அதுக்கு பிறகு இந்த அபிவிருத்தி திட்டங்களுக்கான நிறுவனங்களை கண்டுபிடிக்க வேணும். அவையோட ஒப்பந்தம் செய்ய வேணும். அதுவே கிட்டத்தட்ட 6ஆம் மாதம் வரைக்கும் போயிடும். அங்கால 10ஆம் மாதத்துல மழை தொடங்கிடும். வட்டுவாகல் பாலம் மழை காலத்துல செய்ய இயலாது. இடையில 4 மாதம் தான் கிடக்கு. அப்படி மழை முடியுது என்று சொன்னால் 2026 ஜனவரி ஆயிரும். 2026 ஜனவரியில 2026க்கான பட்ஜெட் வந்துடும். அதுக்கு பிறகு வேற மாதிரியான வேற தேவைகளை முன்னிறுத்தின பட்ஜெட் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படும். அது வரைக்கும் ஆட்சி தாக்கு பிடிக்குமான்றது அடுத்த விஷயம். இவ்வளவு சிக்கல்களும் இருக்கு இந்த வடமாகாணத்துக்கு அதிகளவான நிதி ஒதுக்கினதுன்னு பின்னணியில. எனவே இந்த அரசியல தமிழ் மக்களும் சமூக வலைதளங்கள்ல தேசிய மக்கள் சக்தி வடக்குக்கு அதிக அளவு காசு கொடுத்துட்டு என்று சொல்லி இதயங்களை பறக்க விடுற இந்த சின்ன படியல் 2K கிட்ஸும் விளங்கிக் கொள்ள வேணும். அடுத்து நான் சொல்ல போற செய்தி என்று சொன்னால் யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் தொடர்பில் அவர் நேற்று பாராளுமன்றத்தில் உரையாற்றும் போது தன்னுடைய காருக்கு 16 ஏர் பலூன் இருக்கின்றும் தேசிய மக்கள் சக்தியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் அவர்களுடைய கார்ல ஒரு ஏர் பலூன் கூட இல்லை. எனவே வசதியான வாகனத்தை அவருக்கு வழங்குங்கோ என்று சிபாரிசு செய்திருந்தார். நேற்று வரவு செலவு திட்ட உரையை ஆரம்பிச்ச ஜனாதிபதி சொன்ன மிக முக்கியமான விஷயம் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு வாகன அனுமதி வழங்கப்படாது என்று சொல்லி. ஏனென்றால் வாகன அனுமதி கொடுத்தால் அதுக்காக பெரிய அளவு நிதியை ஒதுக்கீடு செய்ய வேண்டி இருக்கும். ஏற்கனவே தேசிய மக்கள் சக்தியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு வாகனம் கொடுக்காத நிலையிலேயே அவர்கள் செலுத்தி செல்கிற வாகனங்கள் பல இடங்கள் விபத்துக்கு உள்ளாகுது. புத்தளத்தில் கூட அண்மையில தேசிய மக்கள் சக்தியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் ஒரு பொதுமகனை அடிச்சு சாக்காட்டி இருந்தார். அதே மாதிரி யாழ்ப்பாணத்திலேயும் நாடாளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் சென்ற கார் பல்ட்டி அடிச்சு போனது பிளவு கூட அவர்ல தான். போக்குவரத்து விதிமுறைகளை கடைப்பிடிக்காதன் காரணமாகத்தான் அந்த விபத்து கூட நடந்திருந்தது. இப்படி தேசிய மக்கள் சக்தியினுடைய இந்த புதிய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வாகனம் செலுத்தவே அல்லாதுபட்டு கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் அவர்களுக்கு புதிய வாகனங்களை வழங்கும்படி நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் கோரியிருப்பது கேலிக்குரியதாக சமூக வலைதளங்கள்ல பார்க்கப்படுது. நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் பக்கத்திலைக்கு சொதி கேட்ட சம்பவமாகத்தான் இது பார்க்கப்படுது. அதாவது தனக்கு வாகன அனுமதி வேணும், அதுக்காக இளங்குமரன் எம்பிக்கு வாகனம் வேணும் என்ற விஷயத்தை நாடாளுமன்றத்தில் சொல்லி இருக்கிறார் என்றுதான் எல்லாரும் விமர்சிக்கணும். இந்த மாதிரி பொருத்தமில்லாத கேலிக்குரிய விஷயங்களை நாடாளுமன்றத்தில் பேசி அவர் சர்ச்சையாகிறது மட்டுமில்லாமல் இந்த செய்தி வார இடங்கள் எல்லாத்திலையும்
சிங்கள மக்களும் முஸ்லீம் மக்களும் போய் இந்த மாதிரி ஒரு பைத்தியக்காரன நாடாளுமன்ற உறுப்பினர் ஆக்கிய அனுப்பின யாழ்ப்பாண மக்களை பற்றி தான் கேவலமாக கதைக்கணும். எனவே தனக்கு வாக்களித்த மக்கள் குறித்த அக்கறை இருந்தால் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் எதிர்வரும் காலத்தில் கொஞ்சம் தெளிவாகவும் அர்த்தம் உள்ளதாகவும் நாடாளுமன்றத்தில் கதைக்க வேணும் என்றதை இந்த செய்தி ஆய்வில் நாங்கள் சொல்ல விரும்புகிறோம். இந்த நல்ல செய்தியோடு இந்த செய்தி ஆய்வை நிறைவுறுத்திக் கொள்கிறேன். இந்த விடயம் குறித்து, அதாவது நான் இந்த செய்தியில பேசின விடயங்கள் குறித்து உங்களுடைய கருத்துக்களை கீழே சொல்லிட்டு போங்கோ. நாளைக்கு இந்த கருத்துக்கள் ஏதாவது முக்கிய விஷயங்கள்ன்றது அதையும் எடுத்து இந்த செய்தி ஆய்வில் பேசுறதுக்கு நான் தயாராக இருக்கிறேன். நன்றி.